எல்லாருமே பெரியவர்களா இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டவர்கள் தான். மனு வர்க்கமே கீழே சிறியவனா கிடக்கிறதுக்கு, சிறுமைப்படுத்தப்படுவதற்கு உண்டாக்கப்படவில்லை. சங்கீதக்காரன் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தெல்லாம் பாக்குறான், ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குது. ஆனா மனுஷனை பார்த்தா அதை பக்கத்துல ஆச்சரியப்படுறான். அவன் சொல்றான், கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி இருக்கிறீர், எல்லாத்தையும் அவனுடைய பாதபடி கீழே வைத்திருக்கிறீர், அவனுக்கு எல்லாவற்றின் பேர்ல அதிகாரம் தந்திருக்கிறீர். இதுதான் மனுஷங்கிறத அவன் காணுகிறான். சங்கீதக்காரனுக்கு வசனத்தை பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவன்றது விளங்குது. இந்த உலகத்துல இருக்கிற ஆளுகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மனுஷன் எப்படி இருக்கணும் விளங்கிக்கவே போறது இல்ல. நான் எப்படி இருக்கும்படியா உண்டாக்கப்பட்டவன் என்பதை உண்மையா பார்க்கணும்னா வசனத்தை தான் பார்க்கணும். வசனம் தான் சொல்லுது நான் எப்படி இருக்க வேண்டும் என்று உண்டாக்கப்பட்டவன். ஆச்சரியப்படுவீங்க. கனத்தினாலும் மகிமையினாலும் நாம் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம் தான் மனுஷன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப பெரியவன் ஆகிறதுங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட தேவனுடைய நோக்கம்.